الله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب هب لي حكما وألحقني بالصالحين، صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன் பக்கம் அடியார்கள் நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹோடு ஒரு அடியான் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவை, தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சங்கையான ஒரு மாதத்தை நமக்கு வழங்கி, அந்த மாதத்தின் ஒவ்வொரு இரவுகளையும் பகல்களையும் வினாடிகளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் நாம் செலவழிக்க வேண்டும், கழிக்க வேண்டும் என்பதற்கான அழகான ஒரு பயிற்சியை அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் ரமதானுடைய சங்கையான மாதத்தில் எமக்கு ஏற்படுத்தி தந்தான். கண்ணியமான சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் என்பது வெறுமனே ஒரு மாதத்தில் அமல் செய்ய வேண்டும், தொழுகையில் ஈடுபட வேண்டும், குர்ஆன் திலாவத்துக்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக மாத்திரம் வழங்கப்பட்ட ஒரு மாதம் அல்ல. மாறாக ரமதானுடைய மாதத்தில் நாம் பெற்ற அந்த பயிற்சி எங்களுடைய வாழ்க்கையில் நாம் மரணிக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் தொடர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ரமதானில் நாம் பெற்ற பாடங்கள், பயிற்சிகள், முன்மாதிரிகள், இவைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் பிரதிபலிக்க வேண்டும் என்பது ரமதானில் நாம் பெற்ற அந்த பயிற்சியுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அவன் எல்லா காலங்களிலும் அடியார்கள் செய்யக்கூடிய தௌபாக்களையும், அவர்கள் செய்கின்ற சதகாக்களையும், அவர்கள் செய்கின்ற நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, எல்லா காலங்களிலும் அடியார்களுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக, எல்லா காலங்களிலும் அடியார்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்கள், எனவே ஒரு மாதத்தோடு மாத்திரம் அல்லது குறிப்பிட்ட ஒரு தினத்தோடு மாத்திரம் அல்லது குறிப்பிட்ட ஒரு இரவோடு மாத்திரம் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்படக்கூடாது, அத்துடன் முடிந்துவிடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் அது தொடராக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எப்போது ஒரு அடியான் தான் செய்கின்ற அமல்களை மாத்திரம்
அவர் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை மாத்திரம், கொடுக்கின்ற சதக்கா தான தர்மங்களை மாத்திரம் கொண்டு திருப்தி அடைந்து இந்த அமல்கள் மூலம் என்னால் சுவர்க்கம் செல்லலாம், இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற மன நிறைவு, மன திருப்தி, தற்பெருமை ஒரு மனிதனுக்கு எப்போது ஏற்படுமோ கண்ணியமான சகோதரர்களே, அது அந்த மனிதன் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான அடையாளமாகும். எப்போது எங்களுடைய உள்ளத்தில் ரமலானில் நாம் ஓதிய குர்ஆன் எங்களை சுவர்க்கத்துக்கு நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துவிடும், ரமலானில் நாம் செய்த சதக்காக்கள் அது போதும், ரமலானில் நாம் தொழுத தொழுகைகள் போதும், ரமலானில் நாம் செய்த திக்ருகள் போதும் என்ற நிலைப்பாடு உள்ளத்தில் வருமோ கண்ணியமான சகோதரர்களை, அப்போது நாம் அமல்களை விட்டும் தூரமாக்கப்படுவோம். நாம் செய்கின்ற ஏனைய வணக்க வழிபாடுகளை விட்டும் நாங்கள் தூரமாக்கப்பட்டு விடுவோம். எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நான் செய்த அமல்கள் போதாது, நான் தொழுத தொழுகைகள் போதாது, நான் ஓதிய குர்ஆன்கள் போதாது, நான் கொடுக்கின்ற சதக்காக்கள் தான தர்மங்கள் போதாது என்ற எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுமோ அப்போது அந்த அடியான் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வோடு தொடர்பு படக்கூடியவனாக, அல்லாஹ்வோடு சம்பந்தப்படக்கூடியவனாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவனாக அவன் இருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒருபோதும் நாம் செய்கின்ற நல்ல அமல்களை மாத்திரம் முன்னிறுத்தி, நல்ல அமல்களை மாத்திரம் வைத்து நாங்கள் சுவர்க்கத்தை வெறுமனே ஆசைப்பட முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் ரமலானுடைய காலத்தில் அல்ல, ஏனைய காலங்களில் எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் நல்லமல்களை செய்தாலும் எங்களுடைய அமல்களால் மாத்திரம் எங்களால் சுவர்க்கம் போக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் செய்கின்ற எங்களுடைய நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை உண்டு பண்ண வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு அது காரணமாக அமைய வேண்டும், எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும். அமல்களுடைய முடிவு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களுடைய முடிவு அந்த மனிதன் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்மானிக்கப்படக்கூடிய, அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைசியாக சந்திக்கக்கூடிய அந்த நாள், உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நாள் தான் ஒரு மனிதனுடைய அமல்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதம் சென்று விடுவதன் மூலமாக எங்களுடைய அமல்கள் முடிவடைய மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு நாங்கள் பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை பயந்து நாம் எப்போதும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் குர்ஆனுடைய வசனங்களில் கடைசியாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அருளிய வசனம் என்ன? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், கபருடைய நெருக்கடியை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மஹ்ஷரை பயந்து கொள்ளுங்கள், சிராத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனுடைய கடைசி வசனம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அருளப்பட்ட முதலாவது வசனம் இக்ரா, நபியை நீங்கள் ஓத வேண்டும், நீங்கள் வாசிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது குர்ஆனுடைய வசனங்களில் முதலாவது வசனமாக இருக்கிறது, முதலாவது ஆயத்தாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய கடைசி வசனம் என்ன? இந்த உலகத்தில் அருளப்பட்ட குர்ஆனுடைய கடைசி ஆயத் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய கடைசி செய்தியாக, கடைசி ஆயத்தாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் மௌத்தாக கூடிய அந்த நாளை, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளை,
உலகத்தை விட்டும் நீங்கள் விடைபெற்று செல்கின்ற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய கடைசி செய்தியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் நீங்கள் கடைசி நாளை பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் எங்களுடைய முன்னோர்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ தருவாயாக, ரமலானை சிறந்த முறையில் கழிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் 6 மாதங்களுக்கு முன்னால். அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் அமல் செய்வார்கள், இரவெல்லாம் தொழுவார்கள், பகலெல்லாம் நோன்பு நோட்பார்கள், விக்ரிலும் ஸலவாத்திலும் தஸ்பீஹ்களிலும் அவர்களுடைய ரமலானுடைய காலங்களை கழித்ததற்கு பின்னால், ரமலானுக்கு பின்னால் 6 மாதங்கள் அவர்கள் யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன நல்ல அமல்களை எல்லாம் நான் செய்தேனோ, என்னென்ன நல்ல விடயங்களை எல்லாம் நான் செய்தேனோ அவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று ரமலானுடைய மாதம் முடிந்து 6 மாதங்களாக எங்களுடைய முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சஹாபாக்கள் ரமலானுடைய காலத்தில் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாற வேண்டும், அங்கீகரிக்கப்பட்டதாக மாற வேண்டும். வெறுமனே தாகமாக, வெறுமனே பசியாக, வெறுமனே வருத்தமாக, வெறுமனே தியாகமாக மாத்திரம் எங்களுடைய ரமலான் கழிந்துவிடக் கூடாது. எங்களுடைய ரமலானில் நாம் பட்ட சிரமங்களை, நாம் செய்த தியாகங்களை, நாம் புரிந்த நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே 6 மாதங்கள் துஆ செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள் எங்களை விட அதிகமாக நன்மைகளை செய்து நாம் செய்த நன்மைகள் போதாது, சொர்க்கத்தை அடைவதற்கு நான் தொழுத தொழுகை போதாது, நான் கொடுத்த சதகாக்கள் போதாது, நான் ஓதிய குர்ஆன்கள் போதாது என்ற உணர்வோடு அல்லாஹ்வை பயந்து, கடைசி முடிவை பயந்து அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆன், அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை கஅபா கட்டப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சூரா பக்ராவிலே சொல்கிறார். அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்கிறார்கள், கட்டி முடிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை கட்டிவிட்டு அவர்கள் பெருமிதம் கொள்ளவில்லை, பெருமை அடிக்கவில்லை, மன நிறைவு அடையவில்லை, திருப்தி காணவில்லை, அல்லாஹ்வை பயந்தார்கள். இந்த பணியை அல்லாஹ் ஏற்றானா இல்லையா என்று பயந்தார்கள். அதனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நாம் செய்த இந்த பணியை, இந்த காரியத்தை, இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசராக இந்த உலகத்திலே வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நான் செய்த இந்த சாதாரண பணியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ கபூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் ஒரு அமலை செய்தால் நாம் எப்படி ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹ்வை பயப்படுவோமோ, அல்லாஹ்வை அஞ்சுவோமோ, அல்லாஹ்வை நினைத்து அவருடைய தண்டனைகளை நினைத்து நாம் அழுவோமோ, கவலைப்படுவோமோ, இதே போன்று எங்களுடைய முன்னோர்கள் ஒரு நல்ல அமலை செய்தார்கள் என்றால் அந்த நல்ல அமலை செய்ததற்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுதிருக்கிறார்கள். இதை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ அங்கீகரிக்க வேண்டும், நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனது முயற்சி எல்லாம் வீணாகிவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறான். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்
இந்த உலகத்தில் அவர்கள் அமல்களை செய்து செய்து, நோன்புகளை நோற்று நோற்று, சதகாக்களை கொடுத்து கொடுத்து அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் நலவுகளை செய்திருக்கிறோம், நன்மைகளை செய்திருக்கிறோம், நற்காரியங்களை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் நாங்கள் வீணாக்கி விட்டோம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் சுவர்க்கத்துக்கு தயாராகிவிட்டோம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவில் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய கண்ணீரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், எனது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், எனது துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா. நாளை கியாமத்துடைய நாளையில் நன்மைகள் நெருக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அமல்களை எல்லாம் நாம் எப்படி காற்று வேகமாக வீசுகின்ற போது புழுதி எவ்வாறு வேகமாக அது பறந்து கொண்டிருக்குமோ அதே போன்று அவர்களுள் செய்த அமல்களை பாரமற்றதாக, பொறுமதி அற்றதாக நாங்கள் அதை மாற்றிவிடுவோம், தூசியை போன்று மாற்றி விடுவோம், புழுதியை போன்று மாற்றி விடுவோம் என்று அல்லாஹ் சிலரை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இதை பயந்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள், இதை பயந்தார்கள் நபிமார்கள், இதை பயந்தார்கள் முத்தகீன்கள், இதை பயந்தார்கள் அவுலியாக்கள். அதனால் குர்ஆன் சொல்கிறது, எங்களுடைய முன்னோர்கள் இரவெல்லாம் அமல் செய்வார்கள். ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா இரவுகளிலும் அவர்கள் தஹஜ்ஜுதிலே ஈடுபடுவார்கள், இரா வணக்கங்களிலே ஈடுபடுவார்கள், கியாமுல் லைலிலே ஈடுபடுவார்கள், நல்ல வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள் என்று முன்னோர்களுடைய இரவு தொழுகையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். தஹஜ்ஜுதை குர்ஆனிலே பேசுகிறான், துஆவை குர்ஆனிலே பேசுகிறான், அழுகையை குர்ஆனிலே பேசுகிறான். பேசிவிட்டு என்ன சொல்கிறான் அல்லாஹ், அவர்கள் இரவெல்லாம் தொழுதுவிட்டு வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன், அந்த நேரத்தில் அமல்களில் இரவை கழித்து அமல் செய்ததன் பின்பு அமலுடைய கடைசியில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அமலில் ஏதாவது குறைகள் நடந்திருந்தால் அதை நீ மன்னிக்க வேண்டும் என்று இரவெல்லாம் தொழுதவர்கள், இரவெல்லாம் அழுதவர்கள், இரவெல்லாம் துஆ செய்தவர்கள், இரவெல்லாம் பாவங்களை நினைத்து தௌபா செய்தவர்கள் இரவுடைய கடைசியில் யா அல்லாஹ் நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அழுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நல்லவர்களை பற்றி பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, சூரா அல் முஸம்மில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே போத்திக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஒரு சூராவை இறக்குகிறான். அந்த சூராவில் அல்லாஹு தஆலா ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுகின்ற தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சஹாபாக்களை அல்லாஹ் புகழ்கின்றான். அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையிலே ஈடுபடுவார்கள். ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட ஒரு இரவில் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட ஒரு நாளில் மாத்திரமல்ல, எப்போதும் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுவார்கள். நபியே, நீங்களும் தொழுகிறீர்கள், வஸாயிபத்தும் மினல்லதீன மஅக், உங்களோடு இருக்கின்ற ஒரு சில சஹாபாக்களும் இரவு நேரங்களில் உங்களோடு சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழுகையிலே ஈடுபடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹ் புகழ்ந்து விட்டு, கண்ணியமானவர்களே, அந்த சூராவை எவ்வாறு முடிக்கின்றான்? சூராவுடைய ஆரம்பம் சொல்கிறது, நீங்கள் இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று சூராவுடைய ஆரம்பம் சொல்கிறது. அந்த சூராவுடைய கடைசியிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இரவெல்லாம் தொழுது அழுத சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தக்பிருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் தொழுத இந்த தொழுகை, நான் தொழுத இந்த தஹஜ்ஜுத், நான் தொழுத இந்த கியாமுல் லைல், இதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற பயத்தோடு அச்சத்தோடு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் அந்த சூரா முஸம்மிலை முடிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமின்,
ஒரு மாதத்தோடு அவர் செய்கின்ற வணக்கங்களுக்கு அவர் கிரியாவிடை கொடுத்து விடக்கூடாது, அந்த அமல்களை நிறுத்திவிடக் கூடாது. அவர் மரணிக்கக்கூடிய அந்த நாளை அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க வேண்டும். மரணிக்கக்கூடிய அந்த நாள் சிறந்த நாளாக மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்கக்கூடிய நாள், அந்த நாளை மிக சிறந்த ஒரு நாளாக நீ ஆக்கித் தர வேண்டும். எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி முடிவை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் நான் ஒரு முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும், ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்ற அச்சத்தோடு யாரெல்லாம் உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர்கள் வளமையாக செய்கின்ற அமல்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருவார்கள், எப்போதும் செய்து வருவார்கள். ஏன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஅபுது ரப்பக் ஹத்தா யஸியக்கல் யகீன். நபியே, நீங்கள் மரணம் ஏற்படும் வரைக்கும், உங்களுக்கு மௌத் ஏற்படும் வரைக்கும், மரணிக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற அமல்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அமல்களிலே தொடர்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு காலத்தோடு மாத்திரம் உங்களுடைய அமல்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எப்போது அமல்களில் உறுதி ஏற்படுமோ, நாம் செய்கின்ற அமல்கள் குறைவாக இருந்தாலும் அந்த அமல்களை வளமையாக நாம் செய்கின்ற பழக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்வோமோ, அப்போது நிச்சயமாக எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் காலையில் ஒரு மனிதர் முஸ்லிமாக இருப்பார், மாலையில் அவர் காஃபிராக மாறிவிடுவார். ஒரு மனிதன் மாலையில் காஃபிராக இருப்பார், காலையில் அவர் முஸ்லிமாக மாறிவிடுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்த ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை அணுவாக பின்பற்றக்கூடிய ஒரு சஹாபி என்றாலும் அவர்கள் இரவு வணக்கத்திலே, இரவில் தொழ வேண்டிய தஹஜ்ஜுத் தொழுகையுடைய விடயத்தில் சற்று கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். விட்டு விட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுவார்கள். இப்படியான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவதானித்தார்கள். நல்ல சஹாபி, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர், நபியுடைய ஹதீசுக்களை மரணம் செய்யக்கூடியவர், ஹதீசுக்களை அறிவிக்கக்கூடியவர் என்றாலும் இரவு வணக்கத்தில் தஹஜ்ஜுத் தொழுகின்ற பழக்கம் அவரிடத்தில் இஸ்திகாமத்தாக காணப்படவில்லை, தொடர்ச்சியாக காணப்படவில்லை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பகலிலே முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இரவிலே காபிராக மாறிவிடுவார், இரவிலே காபிராக இருக்கக்கூடியவர் காலையில் முஸ்லிமாக மாறிவிடுவார் என்ற கடைசி நிலையை ஒவ்வொரு மனிதர்களும் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும், கடைசி முடிவை பயப்பட வேண்டும் என்ற உணர்வை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல நபிமார்களுடைய சம்பவங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த சில நபிமார்களுடைய துஆக்கள், அவர்கள் உலகத்தில் செய்த துஆக்களை அல்லாஹ் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கும் மிக தெளிவாக முன்னோர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த பிரார்த்தனைகளில் மூன்று நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு விடயத்தை, அந்த மூன்று நபிமார்களும் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒரே விடயத்தை மூன்று நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். என்ன சகோதரர்களே,
உலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்டு அந்த வேதத்தை அடியார்களுக்கு மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய பாவமே செய்யாத அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று உலகத்தில் வாழ்ந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டது, யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த நாளிலே நான் ஒரு முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். நபிமார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வே சொல்றான், கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு வைத்திருந்த உறவை தொடர்பை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பரிசுத்தமான முஸ்லிம், எப்போதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்கக்கூடிய ஒருவர். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் தனது வாயினால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனில் புகழ்கின்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய பரம்பரையை நபிமார்கள். அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. கண்ணியமானவர்களே, அந்த அளவு கண்ணியமான சிறந்த பரம்பரையை இந்த உலகத்தில் உருவாக்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்துவிட்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்டார்கள்? கண்ணியமானவர்களே, அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், நான் மௌத்தாக கூடிய அந்த நாள், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகின்ற அந்த நாள், அது நல்ல நாளாக இருக்க வேண்டும், சிறந்த நாளாக இருக்க வேண்டும், ஈமானோடு நான் மௌத்தாக வேண்டும், முஸ்லிமாக நான் மௌத்தாக வேண்டும் என்று ஒரு நபி, நான் காபிராக மௌத்தாகிவிடக் கூடாது, நான் முஸ்லிக்காக மௌத்தாகிவிடக் கூடாது, நான் பாவியாக மௌத்தாகிவிடக் கூடாது, நான் ஒரு அநியாயக்காரனாக மௌத்தாகிவிடக் கூடாது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனது முடிவு நல்ல முடிவாக மாற வேண்டும், நல்லவனாக நான் மௌத்தாக வேண்டும், நாளை மறுமையில் நல்லவர்களோடு நீ என்னை சேர்க்க வேண்டும். இரண்டாவது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட்டவர்கள். பறவைகள், விலங்குகள், மிருகங்கள், ஜின்கள், மனிதர்கள், உயிரற்ற வஸ்துக்கள், உயிருள்ள வஸ்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். உலகத்துடைய எல்லா நிஅமத்துக்களையும் அனுபவித்த ஒரு நபி, உலகத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னராக உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபி, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, பறவைகள் பேசுவதை காதினால் கேட்கிறார்கள், ஜின்கள் அவருக்கு கட்டுப்படுவதை பார்க்கிறார்கள், பறவைகளும் மரங்களும் செடிகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை பார்க்கிறார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை பார்க்கிறார்கள், எறும்பு பேசுவதை கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்துடைய பாக்கியங்களை எல்லாம் எனக்கு நீ தந்திருக்கிறாய். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக் அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதை வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தா. அல்லாஹ்விடத்திலே மூன்று விடயத்தை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், உலகத்தை அனுபவித்து விட்டேன், உலகத்துடைய பாக்கியங்களை அனுபவித்திருக்கிறேன், உலகத்துடைய அருட்கொடைகளை அனுபவித்திருக்கிறேன், உலகத்துடைய மொழிகளை எல்லாம் நீ எனக்கு சொல்லி தந்திருக்கிறாய், பறவைகள், விலங்குகள், எறும்புகளுடைய மொழிகளை எல்லாம் எனக்கு நீ கற்றுத் தந்திருக்கிறாய் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொல்கிறார்கள். அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக், யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக, நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டும், உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ என்னை மாற்ற வேண்டும், நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் வாழ வேண்டும், அதற்கு நீ கிருபை செய்வாயாக. முதலாவது கேட்டார்கள். இரண்டாவது, அன் அஅமல ஸாலிஹன் தர்தா, யா அல்லாஹ், உலகத்துடைய நிஅமத்துக்களை நான் அனுபவித்திருக்கிறேன், நீ தந்த பாக்கியங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறேன் ரப்பே, அன் அஅமல ஸாலிஹன் தர்தா, ஒரு சாலிஹான அமல். கண்ணியமானவர்களே,
அதிகமான அமல் அல்ல எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடியது. ஒரு அமல், ஒரு ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாக்களை ஒருவர் சதக்கா கொடுத்திருப்பார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோடிக்கணக்கான தீனார்களை ஒருவர் சதக்கா கொடுத்து அவர் நரகம் சென்று விடுவார். இன்னும் ஒரு மனிதர் ஒரே ஒரு திருகத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார், அந்த மனிதர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. வாழ்க்கையை பாவம் செய்த ஒரு பெண், விபச்சாரத்தை தொழிலாக செய்த பெண், கண்ணியமானவர்களே, எந்த நல்ல அமலும் செய்யவில்லை, பாதையில் வருகின்ற போது சாகத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த, கதறிக்கொண்டிருந்த நஜீசான நாய்க்கு தண்ணீரை அள்ளி கொடுத்த அந்த பெண்ணை அல்லாஹ் மன்னித்தான். செய்தது ஒரே ஒரு நல்லாமல். நாய்க்கு தண்ணீரை கொடுத்தால் பேருக்கும் புகழுக்கும் அல்ல, யாரும் பார்க்கவில்லை, பாலடைந்த இடத்திலே இருளிலே நாய்க்கு தண்ணீர் கொடுத்த அந்த பெண்ணை ரப்புல் ஆலமீன் மன்னித்தான். உலகத்தில் செய்தது ஒரே ஒரு நல்ல அமல். அந்த நல்ல அமலின் மூலமாக அந்த பெண் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்று சுவர்க்கவாதியாக மாறிவிட்டாள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அதே போன்ற ஒரு சஹாபி, ஒரு மனிதர் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார். பாதையிலே வந்து கொண்டிருக்கின்ற போது மக்கள் பயணிக்கக்கூடிய பாதையில் ஒரு மரக்கொப்பு மனிதர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, மனிதர்கள் பயணிப்பதற்கு தடையாக இருக்கிறது. அந்த மரக்கொப்பை அகற்றி விடுகிறார், வெட்டி விடுகிறார். மக்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக, மக்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்பதற்காக, தனிமையில் அல்லாஹ்வுக்காக அதை செய்தார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷக்கரல்லாஹு லஹு, அந்த அடியான் செய்த அந்த நல்ல அமலுக்கு அல்லாஹ் அந்த அடியானுக்கு நன்றி செலுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அடியானுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று அவன் ஷகூர். மனிதர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களை ஏற்றுக்கொண்டு செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு நன்றி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அதனால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரக்கொப்பை அந்த மனிதன் வெட்டி விடுகிறார். ஷக்கரல்லாஹு லஹு வ அத்கலஹுல் ஜன்னah, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்தி அந்த செய்த அந்த ஒரே ஒரு அமலின் காரணத்தினால் அல்லாஹ் அந்த மனிதனை சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைய வைத்து விட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாம் பல அமல்களை செய்திருக்கிறோம், பல தொழுகைகளை தொழுதிருக்கிறோம், பல ரூபாக்களை சதக்கா செய்திருக்கிறோம். அதில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்அமல சாலிஹன் தர்தா, யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ தருவாயாக. ஒரு நல்ல அமல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல அமல், இஹ்லாஸோடு செய்யப்பட்ட ஒரு சாலிஹான அமல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அது போதும் நான் சுவர்க்கம் செல்வதற்கு என்று. இரண்டாவதாக அதை அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு மூன்றாவது, வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், யா அல்லாஹ் நான் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு பிரியாவிடை சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. நான் உலகத்தை ஆண்டாலும் எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டும் நான் பிரியக்கூடிய நாள் அது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ரப்பே, அந்த நாளை சிறந்த நாளாக, அந்த நாளில் நான் ஒரு முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும், ஆட்சியாளனாக அல்ல, செல்வந்தனாக அல்ல. நான் அந்த நாளில் முஸ்லிமாக மரணித்தால் தான் எனது மறுமை வாழ்வு மறுமலர்ச்சியாக மாறும், மறுமை வாழ்வு சிறப்பாக மாறும். அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்றாவது அல்லாஹ்விடத்தில் எனது முடிவு நல்ல முடிவாக மாற வேண்டும், எனது முடிவு சிறந்ததாக மாற வேண்டும், முஸ்லிமாக நான் வாழ்வதை போன்று நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மூன்றாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 110 வயது, மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம். 80 வருடங்களாக உறவுகளை விட்டும் குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கையில் ஒரு பகுதியை சிறைச்சாலையிலே கழிக்கிறார்கள். கடைசி காலத்தில் எகிப்துடைய ஒரு ஆட்சியாளராக, எகிப்தை ஆள்கின்ற ஒரு அமைச்சராக அல்லாஹு தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கி விடுகின்றான். தன்னை விட்டும் பிரிந்து வாழ்ந்த தன்னுடைய சகோதரர்களை
அல்லாஹ் மீண்டும் எகிப்தில் சந்திக்க வைக்கின்றான். சகோதரர்களை சந்திக்கிறார்கள். தன்னை பெற்றெடுத்த தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். வாழ்க்கையுடைய கடைசி கட்டம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அந்த நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்கிறார்கள். என்ன துஆ? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க். அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஆட்சியை தந்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ். யா அல்லாஹ், கல்வி ஞானங்களை, கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற ஆற்றலை, ஆளுமையை எனக்கு நீ தந்திருக்கிறாய். வானங்களை பூமிகளை படைத்து அவைகளை நீ பரிபாலித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த வழியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீதான் எனது இரட்சகன், நீதான் எனது பொறுப்புதாரி, நீதான் என்னை பாதுகாக்கக்கூடியவன் என்று 4 வார்த்தைகளில் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன சகோதரர்களே? தவஃபனி முஸ்லிமா. யா அல்லாஹ், என்னை நீ ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்க வேண்டும். வாழ்க்கையில் அமல்களை இஸ்திகாமத்தாக நான் செய்து, தொடராக செய்து, உன்னை எப்போதும் திருப்திப்படுத்தி உனது பொருத்தத்தை பெற்று நான் மௌத்தாகக்கூடிய நாளிலும் உனது பொருத்தத்தோடு நான் மௌத்தாக வேண்டும். ரப்பே, என்னை நீ ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கு. யார் சகோதரர்களே? அவருடைய வாப்பா ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பாப்பாவுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, பாட்டனின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. நபிமார்களுடைய பரம்பரையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நான் ஒரு முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். நல்லவர்களோடு, சுவர்க்கவாதிகளோடு, நபிமார்களோடு, அவுலியாக்களோடு, அம்பியாக்களோடு, சாலிஹீன்களோடு நாளை மறுமையிலே நீ என்னை சேர்க்க வேண்டும் என்று உலகத்தில் வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவித்து வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவித்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் ஒரு முஸ்லிமாக உலகத்தில் வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்று கடைசி முடிவை பயந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா, கண்ணியமான சகோதரர்களே, அந்த 3 நபிமார்களும் எந்த துஆவை கேட்டார்களோ, எந்த நல்ல முடிவை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களோ, அதை அல்லாஹ் குர்ஆனில் முஸ்லிம்களாகிய எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களே, அல்லாஹ்வை நீங்கள் முறையாக பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிப்பதாக இருந்தால், நீங்கள் மௌத்தாகுவதாக இருந்தால், இந்த உலகத்தை விட்டும் பிரிவதாக இருந்தால், நீங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாகத்தான் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நபிமார்கள் தங்களுடைய கடைசி முடிவை பயந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கடைசி முடிவை பயந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் அமல்களை செய்து 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 அமல்களை மாத்திரம் வைத்து சுவர்க்கத்தை அடையலாம் என்ற நம்பிக்கையில் அமல்களை செய்து 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 அவர் சுவர்க்கத்தை நெருங்கி விடுவார். அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் ஒரு ஸ்தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவர் மரணிக்கக்கூடிய நாள் நெருங்கிவிடும். மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுவார். அந்த பாவத்தை செய்த காரணத்தினால் அவர் செய்த அந்த பாவம் உலகத்தில் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் அழித்துவிடும். கண்ணியமானவர்களே, பாவத்தை விடுவது ஈமானுடைய பகுதி. நன்மையை செய்வது எவ்வாறு கடமையோ பாவத்தை விடுவதும் கடமை. ஏன்? சில பாவங்கள் நாம் 60 வருடம் செய்த நன்மைகளை, சில பாவங்கள் 70 வருடம் நாம் கொடுத்த சதகாக்களை, சில பாவங்கள் 50 வருடம் நான் ஓதிய குர்ஆன்களை அழித்துவிடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதன் கடைசி நேரத்திலே ஒரு பாவத்தை செய்து நரகம் சென்று விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி அவர்களுக்கு ஹிதுமத் செய்த ஒரு சஹாபி, பணிவிடை செய்த ஒரு சஹாபி, நபி அவர்கள் பிரயாணம் செல்கிற போது நபி அவர்களுடைய பொதிகளை சுமக்குகின்ற, பாரங்களை சுமக்குகின்ற ஒரு சஹாபி கைபருடைய யுத்தத்திலே மரணித்து விடுகிறார்.
சஹாபி, நபியோடு இருந்தவர்கள், பிரயாணத்தில் நபியுடைய பேகுகளை பொதிகளை சுமந்தவர்கள், நபி அவர்களுக்கு ஊழியம் செய்தவர்கள் கைபருடைய யுத்தத்திலே மரணித்து விடுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள், இவர் ஒரு பாக்கியசாலி, உலகத்தில் உயிர் வாழும் போது நபி அவர்களுக்கு ஹிதுமத்து செய்திருக்கிறார், நபி அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார், இன்று வீர மரணம் அடைந்திருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், இவர் ஒரு சுவர்க்கவாதி என்று சஹாபாக்கள் புகழ்கிறார்கள். அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன கிர்கிரத பின்னார். இந்த கிர்கிரா என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர், எனக்கு ஹிதுமத்து செய்தவர், எனது பொதிகளை சுமந்தவர், எனது பாரங்களை சுமந்தவர், எனக்கு உதவி செய்தவர், இவர் நரகம் சென்று விட்டார் என்று சஹாபாக்களுக்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லாஹ்வை ஏற்று வாழ்ந்தவர், தொழுதவர், நோன்பு பிடித்தவர், நபி அவர்களோடு பிரயாணங்கள் செய்தவர், நபி அவர்களுக்கு ஹிதுமத்து செய்தவர், நபி அவர்களுக்கு உதவி செய்தவர், இவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்று சொல்கிறாரே, சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் சுமந்து வந்த அவருடைய பொதியை சஹாபாக்கள் பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள், ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, யுத்த களத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் விட்டு செல்கின்ற அந்த கனிமத்துடைய பொருட்கள், அது பொது சொத்து, அது நபியிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும், படை தளபதியிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் படை தளபதி அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன பிரகாரம் அதை பிரித்துக் கொடுக்க வேண்டும். அதுவரைக்கும் அதை யாரும் எடுக்க முடியாது, எடுத்தால் தலைவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த சஹாபி என்ன செய்து விடுகிறார்? அந்த போர்க்களத்திலே காபிர்கள் பாவித்த ஒரு போர்வை, அது புதுசு கிடையாது, பழைய ஒரு போர்வை, அதை எடுத்து விடுகிறார், அதை திருடி விடுகிறார். இஸ்லாம் அதை திருட்டு என்று சொல்கிறது. நபி அவர்கள் அதை ஒரு பாவம் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி எடுத்து விடுகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் திருடிய அந்த போர்வையின் காரணத்தினால், இரவில் தூங்குகின்ற, போத்தி தூங்குகின்ற அந்த பெட்ஷீட்டின் காரணத்தினால், போர்வையின் காரணத்தினால் அவர் செய்த எல்லா நல்ல அமல்களும் அழிந்து விட்டன, எனக்கு செய்த ஹிதுமத்தும் அழிந்து விட்டன, நன்மைகளை அழித்து விட்டார். அவர் செய்த ஒரு பாவம், அவர் செய்த ஒரு தவறு அவரை நரகவாதியாக மாற்றிவிட்டது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், அந்த சஹாபி கிர்கிரா, அவர் அந்த போர்வையினால் ஒரு நாள் கூட போத்தி தூங்கவில்லை, எடுத்து வைத்தார், ஷஹீதாக்கப்பட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நரகம் சென்று விட்டார் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கடைசி நாளை பயப்படுவோம், கடைசி முடிவை பயப்படுவோம். 60 வருடம் வாழ்ந்திருக்கலாம், 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம், 30 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம். நான் வாழ்ந்தது அதிகம், வாழ இருப்பது குறைவு என்ற உணர்வோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் 40, நான் வாழ்ந்திருக்கிறேன் 50, நான் வாழ்ந்திருக்கிறேன் 30, நான் வாழ இருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், நான் வாழ இருக்கக்கூடிய வருடங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், வாழ இருக்கக்கூடிய நாளை அல்லாஹ் மறைத்திருக்கிறான் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக காலையிலும் மாலையிலும் இஸ்திக்ஃபார்களை செய்து செய்கின்ற நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்ற பயத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இஸ்திக்ஃபாரோடு எங்களுடைய நாட்களை ஆரம்பித்து தௌபாவோடு எங்களுடைய நாட்களை நாங்கள் முடிக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய முடிவு மனமானதாக, எங்களுடைய முடிவு ஆரோக்கியமானதாக, எங்களுடைய முடிவு ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லப்படுகின்ற நபிமார்கள் எல்லோரும் ஆசைப்பட்ட நல்ல முடிவாக மாறும். எனவே கண்ணியமான சகோதரிகளே, அமல்களை வைத்து திருப்தி அடைந்து ரமலானுக்கு பின்னால் தொழுத தொழுகைகளை விட்டும், கொடுத்த தான தர்மங்களை விட்டும், செய்த திக்ரு தஸ்பீஹ்களை விட்டும், ஓதிய குர்ஆன் திலாவத்துகளை விட்டும் நானும் நீங்களும் தூரமாக்கப்பட்டு விடக்கூடாது, தூரமாகிவிடக் கூடாது. வாழ்க்கையில் செய்கின்ற குறைவான அமலாக இருந்தாலும், 2 ரக்காத் தொழுகின்ற தஹஜ்ஜுதாக இருந்தாலும், 2 ரக்காத் தொழுகின்ற துஆவாக இருந்தாலும், தொழுகின்ற 1 ரக்காத் வித்ராக இருந்தாலும், மரணம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அமல்கள் தொடர வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்ற அச்சத்தோடு அந்த அமல்களை நாங்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே நல்ல முடிவை கேட்டு நல்ல முடிவை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற